அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஆன்மீகத்தில் பக்தி வழியிலலாம் போனால் காவி கூட தான் கொடுக்கணுன்றாங்க. நம்ம ஏன் வெள்ளை கூட கொடுத்துருக்கோம்? இது முட்டாளுங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆன்மீகத்தில் போனோன்னா, நீ பக்தியில் போனோன்னா கரை போட்ட வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, இல்லை பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போகலாம். காவி கட்டினீன்னா கசாய ஆடைன்னு பேர் இருக்குது. கசாய ஆடை யாருக்குன்னு சொன்னால் சந்நியாசம் போகிறான் பார். இப்போ காஞ்சி பெரியவர் கசாய ஆடை கட்டியிருப்பார். அவர் சன்னியாசம் வந்துட்டார். அவர் குடும்பம், குழந்தை, குட்டி, சொந்த பந்தம் கிடையாது. அந்த மாதிரி சன்னியாசம் போகிறவன் கசாய ஆடை கட்டணும். இப்போ ராகவேந்தர் படம் பார்த்தியா? அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெள்ளை வேஷ்டி கட்டினுப்பார். போய் சன்னியாச உபதேசம் வாங்கினோன்னே காவி உடை கட்டின்னு போவார் இல்லை? அப்போது வீட்டை விட்டு நீ வெளியேறணுன்னா தான் காவி உடை கட்டணும். இப்போ அது ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. டீ கடையில் இருக்கிறவன் காவி கட்டிங்கிறான், சமையல்காரன் காவி கட்டிங்கிறான், சும்மா போ வீட்டில் போகிறவன் காவி கட்டிக்கிறான். ஆனால் காவி எதுக்குன்னு அர்த்தம் தெரியாத கட்டிக்கின்னுக்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியாத சொல்லின்னுக்கிறக்கும் நான் என்னப்பா பண்ணுறது சொல்லு. அப்புறம் இந்த பெருமாளுக்குன்னா மஞ்சள் கலர் கட்டணும், முருகனுக்குனா பச்சை கலர் கட்டணும். ஆமாம், அவங்க என்ன மில்லு வச்சுக்கிறாங்க. அவங்க மேல் லோகத்தில் தறிமை நெய்கிறாங்க. அவர் பெருமாள் சொல்லிட்டு வர, போப்பா எனக்கு பச்சை வேஷ்டி கட்டி செய்து கொடுத்துருப்பா. முருகர் சொல்கிறார் காவி செய்து கொடுப்பா. அந்த பொம்பளை போகுது, அந்த மகாகாலின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது பட்டு போடுவேன், நல்ல சிவப்பு கலரில் போட்டு. ஏன்பா மனுஷனுடைய கற்பனைப்பா இது. மனசை சுத்தம் பண்ணுறான்னு சொல்கிறான், துணியில் என்ன ஆகுது? இன்றைக்கி காவி கட்டிங்கிற தூக்கி விசிறி போட்டு போகிறேன், நாளைக்கு கீஞ்சி போச்சுன்னா இல்லை? அப்புறம் அந்த அது என்ன முருகருக்கு கொடுத்துடுவியா? முருகர் வீட்டில் படம் வச்சுக்கிறீங்கள, படம் வச்சுக்கின்னு இந்து மதத்தில் கும்பிட்டுக்கினே இருப்பான். திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறி இருப்பான். உடனே இந்த ஃபோட்டோலாம் எடுத்து எங்கன்னா மத்தையில் வச்சுருப்பான். அப்போ இந்த சாமி செத்து போச்சு, இவ்வளோ நாள் இந்த சாமி காப்பாற்றல, இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க ஆத்தாலெல்லாம் காப்பாற்றலையா? இனிமேல் தான் அந்த புது சாமி வந்து காப்பாற்ற போதா? இல்லை நம்ம வீட்லேயே ஃபோட்டோ வச்சுக்கின்னு பெரிய பூஜைலாம் போடுவோம். அந்த கண்ணாடி ஓடிஞ்சு போய் அது மழை தண்ணி போட்டு அந்த பேப்பரை கிழிஞ்சு போச்சுன்னு எதுவுமே குப்பையில் போடுவோம். அப்போ சாமி எதுவுமே குப்பையில் போடுவியா? எப்படி நியாயம் இது? கோயில் எடுத்து போய் வச்சுருவேன். கிழிஞ்சு போன பிறகு கோயிலில் எங்கே இப்போ குப்பையிலே தான் போடுவேன். இது கடவுள் படத்தில் இல்லை, கடவுள் துணியில் இல்லை, கடவுள் மனசில் இருக்கிறான். அந்த மனசை சீர்படுத்தி அதை அறிய கற்றுக்குங்க. அதுதான் கடவுள் வழிபாடு. அப்படி பார்த்தா வெள்ளை கலர்ன்றது வெள்ளைன்றதுனால கடவுள் ஒன்றும் வெள்ளை தறி போட்டுக்கணும் இல்லை. வெள்ளை கட்டுறது எதுக்குன்னா, கலரு கட்டினீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம் தடுமாறும். வெள்ளை கட்டினீங்கன்னா உனக்கு மனம் அவ்வளோ சீக்கிரம் தடுமாறாது. அதனால தான் வெள்ளை ஆடை கட்டுங்கன்றது. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, தேங்காய், பூவு, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், ஊதுவத்தி எல்லாம் எடுத்துன்னு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நிற்கிறீங்க. எல்லாம் கடன் ஒரு 500-600 கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கின்னு கோயிலுக்கு போய் வரேன், கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக சொல்லிவிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நின்று கிடக்குறீங்க. நீங்கள் தானே கும்பிடணும், வாங்கின்னு போந்த கடன் வாங்கின்னு போனீங்க. சாமி நீங்கள் கும்பிட்டீங்களா? நீங்கள் வாங்கின்னு போந்த வச்சுன்னா ஐயர் சாமி கும்பிட்டுங்கிறாரு. இது என்னடா நியாயம் சொல்லு? நீ உன் மனசுக்கு என்ன தெரியுமா அது சொல்லு, கும்பிட்டு வாய. நீ என்னத்து கூலி கொடுத்து கும்பிட்டுன்னுக்குற? அது ஒரு தர்ஷன கூட தான் இல்லையா? அங்கே போனீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. இது யாருக்கு வாங்கின்னு போகிற? சாமிக்கு வாங்கின்னு போனேன். தேங்காய் உடைச்சுன்னா சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன உன் பக்கம் வச்சுக்கிற? யோசித்தீங்களா? ஒரு நாள் நான் யோசித்தீங்களா? ஒரு ஐயரையாவது கேட்டிங்களா? இல்லை எந்த ஐயராவது பதில் சொன்னானா இதுக்கு? சாமிக்கு வாங்கின்னு போன தேங்காய் உடைச்சா சாமி பக்கம் வைக்கணும். சரி, ஐயரை விட்டுரு, அவருக்கு தெரியல பாவம். நீ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கிற, அதையும் உன் பக்கமே வச்சுக்கிற, சாமி பக்கம் வைக்க மாட்டுற, சாமிக்கு ஓட தான் காட்டுற. இது என்னடா நியாயம் இது? எப்படிப்பா? அதனால் கடவுள் வந்து எதை விரும்புகிறான்னு பார்க்கணும். அதில் நல்லா அழகாக சொல்லுவார், இந்த தேங்காவை ஏண்டா உன் பக்கம் வச்சுக்கிற அப்படின்னா, கடவுளுக்கு வெள்ளையாகுதுரா மனசு, உன் மனசு கருப்பாகுதுரா. ஆனால் உன் மனசு வெள்ளையாக இந்த தேங்காய் முடி மாதிரி ஆகணுன்றான். அதுக்காக அந்த தேங்காவை பார்த்துக்கினே இரு. சாமியே நீ தான், உனக்கு தான் வச்சுக்குது அது அப்படின்றான். அதனால் சொல்கிறான், அகங்காரம் உள்ளடிக்கு ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்.
தேங்காய் கருணை வெல்லம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது இக்காலம். தேங்காய் கருணை வெல்லம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை இக்காலம். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். அப்போது இந்த தேங்காய் முடி மாதிரி மனம் ஆகணும். அப்படி ஆனால் நீ கடவுளில் பாதிதான். தேங்காய் வைத்துன்னு போய் சாமிக்கு வைக்காத, உனக்கு வச்சுட்டு ஓட்டை சாமிக்கு வச்சுட்டு ஏமாத்துறது இல்லை சாமியை. சாமி ஏமாத்தின்னு தானே இருக்கிறப்போ தெரிஞ்சுக்கோ. வெத்தலைன்னா காற்று. வெத்தலை பாக்கு நான் கிண்டலுக்கு சொல்லுவேன். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் வைக்கிறீங்கப்பா சாமிக்கு, கூட கொஞ்சம் கோயிலை வச்சா வெத்தலை பாக்கு போட்டு நல்லா அடிக்கி நிற்குமாப்பா 2 மணி நேரம் தமாசு. ஏன்னா அது எதுக்கு வைக்கிறேன்னு ஐயருக்கும் தெரியல. எட்டு போனோன்னு சாமி இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னு இவனும் கேட்கல, அவனும் சொல்லலை. வெத்தலைன்னா காற்று, பூன்னா ஆகாயம், பழமன்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா தண்ணி இல்லையா? இது எல்லாம் 5 பஞ்சபூதத்தை கும்பிட்டுட்டு தேங்காவை மாதிரி ஆயிடணும். நான் உள்ளொன்று 5 பொருளையும் வச்சு தேங்காவும் உடைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நான் கோயிலுக்கு போகிறேன்னு இப்போ டமார் அடிச்சுன்னு போகிறோம். சும்மா கூட போகிறதில்ல. ஏன்பா? பேர் ராமூர்த்தி. சொல்லுங்க சாமி. விழுப்புரம் வரோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நான். கேள்வி கேட்டாரா? ஆமாம், சொல்லுங்கள். நான் கேட்கும்போது அவர் அப்போ நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கிறேன் ஐயாண்ணா. அப்போ நீ பாடத்தை பண்ணு உனக்கு புரியுன்னாரு. அது எனக்கு புரிஞ்சிடுச்சாண்ணா. இப்போ இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க. என்னன்னு கேட்டால் இப்போ ஐயாவுக்குள் தான் பாடம் போயின்னு இருக்குது. ஐயாவுடைய ஃபியூச்சர் மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நிலைமையும் அப்படி தான் போயின்னு இருக்குது. அதனால் ஐயா அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நீங்கள் சொல்லி நின்றதுக்காக நான் அன்றைக்கி கேட்டது அவரும் அதான் சொன்னார். நான் கேட்டபோது எல்லா சாமிக்கும் நல்ல பாம்பு மேலே இருக்குது, தலைக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் முருகருக்கு மட்டும் கீழே இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம் ஐயான்னு கேட்டேன். அது நீ பாடம் பண்ண உனக்கு தெரியுண்டான்னாரு. ஆனால் நான் பாடம் பண்ண இப்போ அதனுடைய விலை என்னன்றது நமக்கு தெரியுது, நமக்குள்ளே தெரியுது. ஆனால் அதனுடைய விளக்கம் என்னன்றது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் மாதிரி இருக்குது ஐயா. அதனுடைய விளக்கம் என்னன்னா முருகர் மட்டும் தான் கீழே இருக்குது. மீது எல்லாருக்கும் சிவனுக்கு கூட மேலே தான் இருக்குது, எல்லா சாமியும் மேலே தான் இருக்குது. ஆனால் அந்த நெல்லப்பாம்பு முருகர் மட்டும் கீழே காலடியில் இருக்குது. என்ன காரணம்? என்னவா சாமி இருக்கும்? அம்மனுக்கு போனால் 5 தலை நாகத்தை கவசமாக போட்டு வச்சுருப்பாங்க, அம்பாளுக்கு கவசமாக போட்டு வச்சுருப்பாங்க. என்னவா இருக்கும்? ஏதாவது சொல்லுங்கள் சாமி, என்னவா இருக்கும்? இறைவனுடைய சக்கரம், சண்முகனுடைய சக்கரம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன கோணம்? அருங்கோண வடிவத்தில் இருக்கும். ஒரு முனை கீழே பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கோணம் கீழே பார்த்த முக்கோணம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு முக்கோணம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு முக்கோணம் கீழே பார்த்துருக்குது இல்லையா, அதுக்கு பேர் மூலாதாரம். மூலாதாரம் தான் அந்த சக்கரம் இப்படி முக்கோண வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி இப்படி தூங்கி நிற்கிற பாம்பாக இருக்குது. அது விழிக்கலை. விழிக்கணும்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த முக்கோணத்துக்கு கூட புருவ மையத்தில் இன்னொரு முக்கோணம் இருக்குது. இந்த 2 முக்கோணமும் என்னைக்கு சேருதோ, அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஒருத்தர் பாடத்தின் மூலிமா இந்த புருவ மையத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா 2 முக்கோணமும் சேர்ந்து இப்போ அருங்கோணம் ஆகிடும். அப்போ தூங்கிக்கின்னு காலடியில் இருக்கக்கூடிய பாம்பு இப்போ தலைக்கு மேலே படம் எடுக்கும். முருகன் இதை தான் சொல்கிறான். முருகன் வேறு யாரும் இல்லைடா, நீ தான். கீழே பாம்பு பத்துனுக்குதே, அது வேறு ஒன்றும் இல்லை. உனக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தி இப்படி தான்டா காலடியில் தூங்கி நிற்குது. அந்த பாம்பை என்ன பண்ணோம், இப்படியே இருந்துட்டா எல்லாரும் உடம்புலையும் குண்டலினி நிற்குதுல்ல, யாரையாவது காப்பாற்ற போதா? எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் இல்லை. அப்போது காலடியில் இருக்கக்கூடிய இந்த பாம்பால் யாருக்குமே பயன் இல்லை. இதே பாம்பு படம் எடுத்து தலைக்கு மேலே கொண்டு வந்து சேர்த்தா மரணம் இல்லை. இதை சொல்கிறது தான் முருகனுடைய அந்த வடிவம். இந்த பாடத்தில் இப்போ நீங்கள் சொன்னதை நாம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ 4 பாடம் 5 பாடம் வாங்கிட்டு அந்த பாடம் பண்ண ஐயா சொன்ன மாதிரி எது இப்படி இருக்குதோ இது நிமிரம் அமைச்சுன்னா உனக்கு மேலே ஏறதுக்கு சக்தி ஒன்று கூடும். அந்த சக்தி மேலே வந்தால் அது சிவமாக மாறக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார். அப்போ அந்த பாம்பு அந்த மயில் என்னுடைய நிறம் என்னன்றது ஐயாவும் சொல்லிட்டார். இப்படி தான் இருக்கும் அதுவும் நம்ம பார்த்துட்டு இந்த முருகருடைய அருள் அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்ன சொன்னாருன்னா, நீ இந்த பாடத்தை பண்ணினுவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுன்னார்.
அது இப்போ உங்கள் வாயால் நம்ம அந்த 4 பேருக்கு தெரியற மாதிரி நம்ம கேட்டோம். ஆமாம். இதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி இந்த கேட்குறவங்க கேள்வி வந்து ஐயா சொல்கிறது தான். உங்களை கேள்வி கேட்காதீங்க. இங்கே ஆசிரமத்தினுடைய கேள்வி கேட்டிங்கன்னா தான் அது என்ன விளக்கன்றதை சொல்லுவார். அப்படி தான் அவர் சொல்கிறாரு. நிறைய இடத்துல ஐயா அப்படி தான் சொல்லுவார். உங்களை பற்றியே கேட்காதீங்க, இங்கே நாணத்தை பற்றி கேளுங்க, உங்களுடைய அனுபவத்தை கேளுங்க, உங்களுடைய பாடம் என்ன சொல்லுது அதை பற்றி சொல்லுங்க தான் நிறைய சொல்லிக்கிறார். ஆனால் என் வீட்டில் இது நடந்தது அது நடந்ததெல்லாம் கேள்வி கிடையாதுங்க. இங்கே என்ன ஐயாவுடைய பாடத்தினுடைய அனுபவம் என்ன, ஐயா என்ன சொல்லி கொடுத்தாரோ அது என்ன செய்கிறோம், இதை மட்டும் கேட்டிங்கன்னா அதே போதும். இந்த ஆசிரமத்துக்கு இன்னும் நிறைய சொல்லணும். நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக இந்த கூட்டத்துக்கு வரவங்க அனைத்து பேருக்கும் ஐயாவுடைய எப்படி சொல்கிறதுன்னு அது எனக்கு புரியல. ஏன்னா ஐயா இன்றைக்கி இங்கே தான் இருக்கார், இல்லை இங்கே தான் இருக்கார், இல்லாமல் இல்லைன்னா இந்த அளவுக்கு கேள்வி வரப்போகிறது கிடையாது. இந்த கேள்வி எப்படி வருது, டான் வந்துனே இருக்குது. ஐயா சொல்லுவார், இல்லை அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி பேசினே இருப்பார். அதுமாதிரி தான் இங்கே வருது. யாராவது சொல்ல முடியுதா? இந்த கேள்வி தெரியலன்னு தெரியுதா? ஒன்றுமே கிடையாது, சரசரன்னு வருது. அது எப்படி என்னன்றது தெரியல. அப்போ ஐயா இங்கே தான் இருக்கார், யாரும் அங்கே கிடையாது. ஐயா இங்கே தான் இருக்கார், இவர் உருவத்தில் தான் இருக்கார். அதனால் இந்த கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் நல்ல கேள்வியை கேளுங்க. ஐயா இன்னும் நிறைய பதில் சொல்ல காத்திருக்காரு. ஆத்மா வணக்கம். ஐயா இங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் கிடையாது. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி